தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம். அதாவது முதல் தந்திரம் தான் இது. இதில் நம்ம 55வது பாடலை பார்த்துட்டு இருக்கோம். வேதத்தினுடைய சிறப்புகள் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம். இப்போ 51வது பாடலில் இருந்து இப்போ 55வது பாடல் வரை வேதம்னா என்ன, அந்த வேதம் எப்படி இருக்கும், வேதத்தினுடைய நிலைகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். இப்போ 55வது பாடலில் வேதத்தினுடைய சிறப்பு என்ன சொல்லப்படுகிறது, சிவபெருமானின் எப்படி நாம் வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாடல் அழகாக வலியுறுத்துகிறது. இது அந்த பாடல் வரிகள். ஆறங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூர் அங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. ஆறங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருகுகின்றனரே. இந்த பாடல்ல சிவபெருமானினுடைய அழகிய நிலையை, அவர் நம்ம கூட தான் இருக்காரு என்பதை சொல்றதுக்காக வராங்க. இந்த 6 அங்கம் என்பது சிக்ஷை, அதுக்கப்புறம் கல்பம், வியாக்கரணம், ஜோதிடம், இப்படின்னு 6 சொல்லிக்கிட்டு வராங்க. நிக்ருதம், இப்படியெல்லாம் இதை சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம்னா என்ன, அது எழுத்துகளினுடைய ஒளி. முதல்ல எழுத்து, நம்ம தமிழில் சொல்லும்போது இலக்கணம் வருது இல்லையா, முதல் எழுத்து, எழுத்தானது சொல்லு, சொல்லானது பிறகு பொருள், அந்த பொருளை பற்றி ஆராய்கின்றோம். இந்த பொருளை பற்றி ஆராய்ந்ததும் அதில் இருக்கின்ற கருத்துக்களை நம்ம எடுத்து உரைக்கின்றோம். அப்போ இதில் ஜோதிடமும் வருகிறது, கோள்கள். ஏன்னா இந்த 6 அங்கங்களாக தான் சிவபெருமான் இருக்கிறார். இதை பற்றி எல்லாமே திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இவர் ஜோதிடமும் சொல்லியிருக்காரு, எழுத்துகளுடைய பிறப்பு, கடவுளுடைய நிலை என்ன, சிவபெருமான் எப்படி இருக்காரு என்று சொல்கிறோம். இப்போ இந்த 6 அங்கங்களாக சிவபெருமான் உள்ளத்தில் இருக்கணும். இவர் நம்ம உடம்புல இருக்கிறது நமக்கு தெரியல, நம்ம வேறு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம். இதை சிவத்தை அறிந்தவனே ஜீவனை அறிவார் சொல்லுவாங்க. சிவத்தை அறிய வேண்டும். எப்படி அறியணும்னா, இந்த 6 அங்கங்களாக நம்மோடு இருக்கின்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக அழகாக சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எழுத்து என்பது என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு எழுத்துக்கள் இணைந்தாதான் ஒரு சொல் பிறக்கும். ஆ, இம், மா, இது 3 எழுத்து இருக்குது. இந்த 3 எழுத்துக்கள் இருந்தால் சொல்லு. அப்போ அம்மான்ற இடம். அப்போ அம்மா என்ன, யார், ஒரு பெண் தன்னுடைய குழவி என்றால் குழந்தையை பெற்றெடுத்து அது அழைக்கும் முறை தான் அம்மான்னு சொல்கிறோம். அப்போ சொல்ல ஆகிடுது. அந்த சொல்லி எழுத்துக்கப்புறம் சொல்லுக்கப்புறம் பொருள் வந்தாச்சு. இந்த பொருளில் பார்க்கும்போது அம்மா எத்தனை வருஷம் வாழ்வாங்க, எப்படி இருக்கான், இந்த குழந்தை நல்லா இருப்பானா, இதெல்லாம் எதிர்காலத்தில் கணிக்கிறேன் இல்லையா. அப்போ ஜோதிடம் தேவைப்படுகிறது. ஒருவருடைய மனநிலை இன்றைக்கி ரொம்ப பிரபலமான நிலையில் சொல்லும் பொழுது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நீ இந்த ராசியானவர்கள் இன்னும் 5 நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரராக இருவான். ஏங்க, அவன் பிச்சைக்காரனா தெருவில் தட்டை ஏந்திட்டு கோவில் முன்னால் வாசலில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் எப்படிங்க கோடீஸ்வரன் ஆவான்? அதுவல்ல கருத்து. நம்ம அங்கே நினைக்கக்கூடாது. அவனுக்கு எப்போவுமே 10 பைசா தான் விழுந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அவனுக்கு திடீர்னு யாருன்னா ஒருத்தர் ஒரு 500 ரூபா போட்டால் அவனுக்கு அது பெருமை, அவனுக்கு அது உயர்வு, அது அவனுக்கு கோடீஸ்வரன். இப்படி தான் பொருள் எடுத்துக்கணும். மெய்ப்பொருள் காணணும் இல்லையா, அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஒரு நட்சத்திரம் சொன்னால் எல்லாரும் அதே நட்சத்திரம் எத்தனையோ பேர் உலகத்தில் பிறக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா அவரவர்களுடைய காலகட்டத்திற்கு ஏற்ப, அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, இப்படியெல்லாம் எத்தனையோ விதங்கள் இருக்குது, சாரம் இருக்குது. இதுக்கு ஏற்பதான் அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ப நமக்கு அந்த ஜோதிடமானது பலனை கொடுக்கும். இதை தான் திருமூலர் சொல்கிறாரு. இதையெல்லாம் இந்த 6 அங்கங்கள்லேயும் யார் மறைந்திருக்கிறார் என்றால் சிவபெருமான் மறைந்திருக்கிறார். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன், நம்ம அந்த ஜோதிடத்தில் பார்க்கக்கூடியது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகளில் எடுத்து தான் அந்த காலத்தில் கணிச்சிருக்காங்க. அப்போது
சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய சிதம்பரத்தில் அந்த ஓடை சுவடிகளுக்கு பெருமை அதிகம் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. சிதம்பரம் தான், சிதம்பரம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் அவ்வளோ கோடிக்கணக்கில் வந்து இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. ஒரு ஓலைச்சுவடி ஒருத்தருக்கு மட்டும்னா ஒருத்தருக்கா இல்லை, அந்த ஓலைச்சுவடி ஒரு ஓலைச்சுவடி எடுத்தாவே எத்தனையோ பேருக்கு அவர்களுக்கு ஏற்ப அது நமக்கு பரிந்துரைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதை போல வந்து தயார்படுத்தி இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையை காண்பது தான் நமக்கு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் என்ன ஏது என்பதை நாம் உண்மையானவரிடத்துல சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பேர் ஒன்று யூடியூப் வந்த பிறகு, அதாவது கைபேசி வந்த பிறகு கைபேசியில் ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் வராங்க. எல்லாரும் ஒன்று போல சொல்லுவாங்க, இந்த ராசிக்கு இது நடக்கும், அது நடக்கும், நாளே நாளில் நடக்கும், நடக்கலைன்னா என்ன, கேள்வி என்ன. ஆனால் உண்மையில் சொல்கிற ஜோசியர் நல்லா இருக்காரா? அவருக்கு எல்லாமே நடந்திருக்கா? அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆக அவன் புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு நமக்கு ஒப்பிக்கிறான், ஆனால் அது நிறைவல்ல. உண்மையானவன் நம்ம என்ன செய்யணும்னா, மன பரிபூர்ணமான நிலையோடு தெய்வ சன்னிதானத்தில் முன்னால் நின்றுக்கிட்டு கையை குப்பி, இறைவா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்புக்கு இதுக்கு நீ தான் சொல்லணும், இந்த வாய்ப்பு நடக்குமா, இது நடக்காதா, இதுக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து நீ எனக்கு பதில் சொல்லுன்னு நம்ம அங்கே கேட்டோம்னா மன அமைதி, நம்முடைய உள்ளார்ந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆழ்நிலை மனம் என்பது ஒன்று இருக்கும். இது மேல்நிலை எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது தூக்கத்துலேயும் எப்போவுமே மெதுவாக வெளியே வரும். அதுதான் நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம். அது வந்து அப்போ வந்து உனக்கு அமைதியாக இருக்கும் பொழுது அது பேசும். நீ இப்படி பண்ணாத, இந்த இடத்துல இத்தனை காலங்கள் உண்டு, உனக்கு நிச்சயமாக நடக்கும், தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு அது பேசும். ஆனால் நம்ம யாரும் அதை பேச விடுறதில்ல. நம்மக்குள்ளே இருக்குல்ல, நம்ம ஆன்மாவை நம்ம பேசுறதில்ல. வேற ஆன்மா கிட்ட போய் இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்கிறோம். அதே போல் கோள்கள் என்பது 9. இந்த 9 தான், அதன் அடிப்படையில் தான் இந்த உலகமே ஆனது சுழற்சி ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அங்கங்கே பாருங்கள், மண் சரிவு, மழை வந்ததுன்னா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்திங்கன்னா மண் சரிவு, மலைச்சரிவுனால எத்தனை பெரிய பேரிடர்பாடுகள் நடைபெறுது. அந்த நேரத்தில் எவ்வளோ துன்பம் ஏற்படும். இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். கடல் அலைகள் எப்போவுமே சீற்றத்தோடு தான் இருக்குமா? அதாவது அமாவாசை பௌர்ணமியிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அதனுடைய சீற்றம் தெரியும். அப்போ கிரக நிலைன்னு சொல்கிறோம். அப்போது அமாவாசைக்கு ஏன் நம்ம வந்து பூசணிக்காயை உடைக்கிறோம்? பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க எதிரில் தேங்காய் உடைக்கக்கூடாது, எந்த பொருளையும் ஏன் போட்டு உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அறிவுபூர்வமான அறிவியல் தத்துவங்கள் உண்டு. இதை வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. இதை யோசிக்காமல் இது செய்தால் நல்லா இருக்காதுன்னா அதுக்கு பின்னணி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள், நம் முன்னோர்கள் செய்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புரிதல் உண்டு. ஆனால் அது எடுத்து சொல்ல தெரியாது. ஏன் கேட்டேன்னா, நமக்கு பெரியவங்க நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. அந்த காலத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அப்பா வாசலில் வந்து மஞ்சளை வந்து போட்டு அதை நீ தெளித்து விடு. அப்போ மஞ்சள் வந்து தெளிக்கும் பொழுது கிருமிநாசி, கண்ணுக்கு தெரியாத துஷ்ட மிருகங்கள் உள்ளே வராது. இந்த பாம்பு அது இதெல்லாம் வரும் பொழுது வராது, அந்த வாசனை அதுக்கு பிடிக்காதுன்னு. இந்த மலர்களை தோட்டத்தில் வைக்க வேண்டும். அப்போது அந்தந்த மலர்களை வைக்கும் பொழுது அதற்குரிய விஷ ஜந்துக்கள் உள்ளே வராதுன்றது. இது போல் அந்த காலத்துலலாம் நெருப்பு மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி கரண்ட்டு கிடையாது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் இயற்கையை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். இன்று நாம் வாழ்வது எதற்காக என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு தான். விஞ்ஞானம் இல்லை என்றால் நம்மால் செயல்பட முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அத்தனையுமே எங்கே மூலம், அர்ஜுன் சொல்லக்கூடிய மூலம் எங்கே இருக்கிறதுன்னா சித்தர்கள் கூறிய பாடல்களில் தான் இருக்கிறது. திருமூரலினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் சத்தானது. நாம் படிப்போம், அதனுடைய பொருளை அறிவோடு நாம் அறிவு சார்ந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சிவனை அடைந்து
மறுபடியும் மறுபடியும் பிறப்பிலிருந்து நாம் வெளிவருவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம்.